நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. குந்தவை இப்போ வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கப்பட்டால் நல்லது என நடிகை த்ரிஷாவை தாக்கி பேசிய பார்த்திபனுக்கு அறிவில்லாமல் பேசும் வார்த்தைகள் பேசப்படுபவரை விட பேசுபவரின் சுயரூபத்தையே காட்டும் என த்ரிஷா கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என பார்த்திபன் வருத்தம் தெரிவித்துள்ளார். த்ரிஷா பார்த்திபன் இடையேயான வார்த்தை போரின் பின்னணிக்கான காரணத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தாவேக தலைவரும் தமிழ் திரையுலகின் உச்சபட்ச நடிகருமான விஜய் நடிகை ஒருவருடன் தொடர்பில் இருந்து கொண்டு தம்மை வீட்டில் சேர்க்க மறுப்பதாக கூறி அவரது மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருப்பது கோலிவுட் மட்டுமின்றி அரசியல் களத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த நடிகை யார் என்று சங்கீதா குறிப்பிடாத நிலையில் சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷின் மகன் திருமண விழாவில் நடிகை த்ரிஷாவுடன் விஜய் ஜோடியாக கலந்து கொண்டது பெரும் பேசு பொருளானது. ஒரே காரில் ஒரே நிறத்திலான உடையை அணிந்து சென்று மணமக்களை வாழ்த்தி இருவரும் போட்டோவுக்கும் போஸ்ட் கொடுத்தது இணையம் முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களுமே கூட இந்த விவகாரத்தில் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து மூட் அவுட் மோடில் உள்ளனர். இனிமேலும் எங்களால் முட்டு கொடுக்க முடியாது அண்ணே என தங்களது ஆதங்கத்தை வெளிப்படையாகவே கொட்டி தீர்த்து வருகின்றனர். இந்நிலையில் தாவேக சார்பில் நடந்த மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் தற்போது தமக்கு கிளம்பியுள்ள பிரச்சனைகளை தாம் பார்த்துக் கொள்வதாகவும் அது அந்த அளவுக்கு வர்த்தி இல்லை என்றும் பேசியிருந்தார். விஜயின் இந்த பேச்சும் சமூக வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. இப்படியான சூழலில் சினிமா நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இயக்குனரும் நடிகருமான பார்த்திபனிடம் த்ரிஷாவின் போட்டோவை காண்பித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு எப்போதும் போல் தமது பாணியில் இடக்குமுடக்காக பதிலளித்த பார்த்திபன், குந்தவை கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே குந்த வைக்கப்பட்டால் நல்லது, அது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்காமல் இருக்கும் என்றார். மேலும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது என்பதால் சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதைகளை வெளியில் சொல்லாமல் இருப்பது பெட்டர் என்று நினைப்பதாகவும் பேசியிருந்தார். பார்த்திபனின் இந்த கருத்து சமூக வலைத்தளத்தில் பற்றி கொண்டு எரிய தம்மை பற்றிய விமர்சனத்திற்கு பார்த்திபன் பெயரை குறிப்பிடாமல் தனது எக்ஸ் பக்கத்தில் த்ரிஷா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் மைக்கில் பேசுவதால் முட்டாள்தனமான கருத்து புத்திசாலித்தனமான கருத்தாகவோ நகைச்சுவையாகவோ மாறிவிடாது என்று குறிப்பிட்டுள்ளவர், அறிவில்லாமல் பேசும் வார்த்தைகள் பேசப்படுபவரை விட பேசுபவரின் சுயரூபத்தையே காட்டும் என்று காட்டமாக குறிப்பிட்டிருந்தார். அனல் கக்கப்பட்ட த்ரிஷாவின் பதிவை அடுத்து தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் பார்த்திபன். இதற்கு வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டவர் அதனுடன் ஆடியோ ஒன்றையும் இணைத்தும் விளக்கம் அளித்துள்ளார். சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி நிறைவேறி விடுவதாக கூறியுள்ள பார்த்திபன் குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சியில் த்ரிஷாவின் புகைப்படத்தை காண்பித்த போது அங்கிருந்த விஜய் ரசிகர்கள் குந்தவை குந்தவை என்றதால் வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் என பேசியதாக கூறியுள்ளார். சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எதுகை மோனையாக பேசி எல்லோரையும் சிரிக்க வைக்கலாம் என்று எண்ணி எக்கு தப்பாகி போனதால் என்ன செய்வதென தெரியாமல் கடைசியில் வருத்தம் தெரிவித்து வெளியே வந்துள்ளார் புதிய பாதை ஹீரோ. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.